ஏகே ஈஸியா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஆரம்பிக்குது. என்னன்னு புரியுதா? டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு இதான் வேணும் இதான் வேணும் இதான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதை விட ஒரு 100 மடங்கு ஒரு விஷயத்தை வந்து டீசரில் வச்சு கொடுத்துருக்காங்க. டீசர் எப்படி இருந்துச்சு ரியாக்ட் பண்ண போகிறோம். ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து வீடியோ பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக டீட்டெயிலான வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். இப்போதைக்கு இந்த டீசரை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, இல்லை என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். ஸோ வந்து ஒரு ஃபேன் பாயா இருந்தால் ஒரு படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், ஒரு நடிகரை எந்த அளவுக்கு மாற்றலாம் அப்படின்றதுக்கு அந்த டீசர் வந்து முக்கியமான ஒரு உதாரணம். அந்த படம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டீசரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு இன்ட்ரோ, சூப்பரான ஒரு இன்ட்ரோ. ஏகே ஈஸியா டிராகன், ரெட் டிராகன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சாரோட இன்ட்ரோ வருது. இந்த கரண்ட்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்குள்ள பார்த்த லுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான அந்த ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் ஃபேன் போட்டு ஒரு லுக்ல பிளாக் ஹேர் பிளாக் தாடியில் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த லுக் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த லுக்கா இருக்கட்டும். அப்புறம் ஃபுல் சேவ் பண்ணி அமர்கலம் அஜித் மாதிரி வந்துட்டு ஒரு லுக்ல இருந்தார் இல்லையா, அந்த லுக்கா இருக்கட்டும். ஸோ எல்லா லுக்லயுமே பட்டாசா இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா டயலாக்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. சின்ன சின்ன டயலாகா இருந்தாலும் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பேடாக்கிறாங்க அப்படின்றதா இருக்கட்டும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும், ஒரு வழி இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பாரு. ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் படத்துல அதுன்னு கத்துவார் இல்லையா, அதை ரொம்ப சாஃப்டா அது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஃபைனலா டார்லிங் மிஸ் யூ டு ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இவ்வளவுதான் டயலாக்ஸ் இருக்கு. ஆனா மேக்கிங் வைஸா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஒவ்வொரு சீன்ஸுமே பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியல. இந்த படத்துல மொத்தம் எத்தனை அஜித்ன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த டீசர்ல பதில் வந்து அவர் கொடுக்கல. நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக 0.25 போட்டு செக் பண்ணி பார்த்தா கூட கிடைக்குமான்னு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 அஜித்தாக இருக்கலாம், ஒரு அஜித்துக்கு ஃப்ளாஷ்பேக் போகலாம், அப்படி இல்லைன்னா ஒரே அஜித்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஜெயில் செட்டப் தான் காமிக்கிறாங்க, ஜெயிலில் இருக்காரு, அதுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணுறாரு, அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து காமிக்கலாம். இந்த 2ல் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். இந்த டீசர் இப்போதைக்கு பார்த்தது வரைக்கும் இதுதான் தோணுது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. பில்லால ஒரு லுக்ல வந்து நடந்து வருவார் இல்லையா, ஸோ அந்த லுக்லையும் வராரு. அமர்கலத்தில் என்ன லுக்ல இருந்தாரோ, அமர்கலத்தில் என்ன லுக்ல இருந்தாரோ அந்த காஸ்டியூம்ல இருக்காரு. கிட்டத்தட்ட பில்லால சேவ் பண்ணி ஒரு லுக்ல இருந்தார் இல்லையா, அதில் தான் இருக்காரு. அதே மாதிரி அசல்ல வந்து ஒரு கோட் ஷூட்லாம் போட்டு வருவார் இல்லையா, ஸோ அந்த இதுலையும் இருக்காரு. இடையில பபுள் காம் போட்டு மெதுவாக மென்னுட்டே இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. வாலி படத்தில் பண்ணுவார் இல்லையா, ஸோ அதையே பண்றாரு. ஸோ இப்படி பல ரெஃபரன்ஸ் தீனா படத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு ரெஃபரன்ஸ் அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட அஜித் சாரோட படங்கள்ல இருந்த நிறைய விஷயங்கள், ரெட் படத்தில் பேசின டயலாக் இப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் அஜித் சாரோட ஒட்டுமொத்த படத்தையும் ஒரு படத்துக்குள்ள கொண்டு வருவார்னு சொன்னேன் இல்லையா, அதை பண்ணியிருக்காரு. பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸா இருந்தது. டீசர் பட்டாசா வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு டீசரா இருந்தது. ஸோ ஓவரால் 1.5 நிமிஷம் பயங்கரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அதுதான் ஒரு அஜித் ஃபேனா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஒன் மேன் ஷோ தான். டீசர் முழுக்க வேற எந்த விஷயத்தையும் ரிவீல் பண்ணலை. அவர் பேசின டைலாக்கு, அவர் பண்ணுற விஷயங்கள், அதில் நடக்கக்கூடிய ஃபைட் சீனு, ஸோ அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, உண்மையிலே வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட 100 மடங்கு கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அஜித் சார் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, யாரையுமே ரிவீல் பண்ணல. ஒரு பில்டப்காக அந்த கேஜிஎஃப் படத்தில் நடிச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவரை வந்து ஏகே ஈஸியா ரெட் டிராகன் அவன் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சாரோட மாசப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒன் அண்ட் ஒன்லி மாஸ் மாஸ் மாஸ். ஸோ இந்த படம் நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போது. டீசர் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்காமலாம் யாரும் இருக்க மாட்டேங்க, இருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தவங்க பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மாஸ் மாஸ் மாஸ். ஆதிக் ரவிச்சந்திரன் பட்டையை கிளப்பிட்டாரு, சூப்பர் மாமே. நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.